கோலமாவு மூட்டை சரிந்து விழுந்து சிறுவன் பரிதாபமாக பலியாக இருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபிநாத்திடம் கேட்கலாம். கோபிநாத், அந்த சிறுவன் தொடர்பான முழு விவரங்கள் என்ன? இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பக்கத்துல இருக்கிறதாங்க இந்த இருதயபுரம் பகுதி. திண்டிவனம் டவுன்ல ஒட்டின பகுதி தான். இந்த பகுதியில வசிப்பவர் சின்னப்பராஜ். இவர் பாத்தீங்கன்னா கோலமாவு வியாபாரம் செய்யக்கூடிய தொழில் செஞ்சுட்டு இருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா இவரோட வீட்டு வாசல்லே கலர் கலரா கோலமாவு மூட்டை மூட்டையாக வியாபாரம் செய்வது ஒரு வழக்கம். இந்த பகுதியில போறவங்க மொத்தமாவும் வியாபாரம் பண்றதுனால வீட்டு வாசல்லே மூட்டை மூட்டையாக கோலமாவுகளை அடுக்கி வச்சிருக்காங்க. இவரோட 3 வயது மகன், இவர் பேர் பாத்தீங்கன்னா மேகராஜ். இவர் தன்னோட சகோதரனோட இந்த மூட்டை இருக்கிற பகுதியில சுத்தி சுத்தி விளையாடுந்திருக்கான். திடீரென இந்த கோலமாவு மூட்டைகள் சரிந்து விழுந்து இந்த சிறுவன் இதுல 3 வயசு சிறுவன் அந்த மூட்டை நடுவுல மாட்டிக்கிறான். இந்த பையன் இன்னொரு கூட விளையாடுற பையன் போய் வீட்டுல சொல்றான், உங்க மூட்டை சரிஞ்சு எழுந்துச்சு உள்ள மாட்டிக்கிட்டான் தம்பின்னு. உடனடியாக சின்னப்பராஜ் என்ன பண்றாரு, இந்த மூட்டைகள் அகற்றி விட்டு இந்த 3 வயது தனது மகனை மீட்டு கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அங்க பாத்தீங்கன்னா டாக்டர் சொல்றாங்க சிறுவன் ஏற்கனவே இறந்துட்டதா சொல்றாங்க. கோலமாவு மூட்டைகள் சரிந்து விழுந்து மூச்சுத்திறன் ஏற்பட்ட சிறுவன் உயிரிழந்த சம்பவம் திண்டிவனம் பகுதியில மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்திட்டு சொல்லலாம். விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.